மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த 7 செவிலியர் கல்லூரிகளில் ஒன்று அவர்கள் தொகுதியில் இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த நேரத்தில் ஒன்று நம்ம சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். பார்த்தீங்கன்னா, செவிலியர் கல்லூரி வேணும்னு பல வருடங்களாக அந்த கோரிக்கை இருந்தது. இதுக்கு முன்னாடி கடைசியாக செவிலியர் கல்லூரி ஆரம்பித்தது 2014ஆம் ஆண்டு தான். அதன் பிறகு நம்ம தலைவர் அவர்களின் ஆட்சியில் தான் 7 செவிலியர் கல்லூரிகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியில் இந்த செவிலியர் கல்லூரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இயற்கை தான். கண்டிப்பாக அந்த அளவுக்கு தேவை இருக்கு. அது பெண்களுக்கான உரிய வேலைவாய்ப்பு இருக்கு, மருத்துவ கட்டமைப்புக்கும் வலு சேர்க்குது. அதில் மாண்பு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி ஏற்கனவே அந்த 7 இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கணுங்கிறது ஓரளவுக்கு முடிவு ஆயிடுச்சு. அதனால சகோதரி அவர்களின் கோரிக்கையை நான் கண்டிப்பாக முதலமைச்சர்கள் எடுத்து செல்வேன். முடிந்தால் அது வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை செய்து தரப்படும் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அது பிறகு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் 108 ஆம்புலன்ஸ் அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஒரு சிறு செய்தியை இந்த பேரவையின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 108 ஆம்புலன்ஸில் இருக்கிற டிரைவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரு சின்ன கம்பேரிசன், இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக அதிகமாக அந்த ஓட்டுநருக்கு 29,400 நம்ம மாதம் கொடுக்குறோம். குஜராத்தில் 45,680 ரூபா நம்ம கொடுக்குறோம். ராஜஸ்தானில் 14,395 கொடுக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா 55,008 ரூபா நம்ம கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனும் சரி, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அஃபிஷியலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த இந்தியாவிலேயே அதிகமான ஊதியம் தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அது மட்டுமல்ல, வருஷம் வருஷம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் 10% ஊதிய உயர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற இடத்துலாம் தெலுங்கானாலாம் 5% ஊதிய உயர்வு, குஜராத்தில் 8% ஊதிய உயர்வு, ராஜஸ்தானில் 3% ஊதிய உயர்வு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வந்து 10% இந்தியாவிலே அதிகமான ஊதியமும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர வருடம் அதிக அளவு ஊதிய உயர்வும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம வந்து இணையம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேறு சில கோரிக்கைகள் இருக்கு, அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் டெங்கு சம்பந்தமா மாண்பு உறுப்பினர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ பருவமழை காலத்தில் டெங்கு நோய் பரவல் அதிகரிக்கும் வாய்ப்பை அரசு முழுமையாக உணர்ந்து மாநிலம் முழுவதும் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டில் 25,585 நோயாளிகளும் 12 உயிரிழப்புகளும் பதிவான நிலையில் 2026ஆம் ஆண்டு 19/8/2026 வரை 12,005 நோயாளிகளும் 4 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. ஜூன் மாதத்தில் 1,379 இருந்த நோயாளிகளின் எண்ணிக்கை ஜூலை மாதத்தில் 2,312 உயர்ந்துள்ளதால் பருவமழை காலத்தை கருத்தில் கொண்டு தடுப்பு மெஷர்ஸ் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 5,805 மருத்துவமனைகள் மற்றும் 4,811 ஆய்வகங்கள் மூலம் வலுவான நோய் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 25,470 டிபிசி பணியாளர்கள், 6,480 கொசு புகை தெளிக்கும் இயந்திரங்கள், போதுமான அளவு அபேட், மேலத்தியான், பைரித்திரம் உள்ளிட்ட மருந்துகள் இருப்பில் உள்ளன. டெங்கு நிலவரம் குறித்து மாநில அளவில் தினசரி ஆய்வுகள் நடத்தப்பட்டு நோய் அதிகரிக்கும் பகுதியில் உடனடியாக கள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட அதிக நோயாளிகள் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட அதிக நோயாளிகள் பதிவாகும் பகுதிகளில் சிறப்பு கண்காணிப்பும் தீவிர தடுப்பு ஆக்டிவிட்டியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். நன்றி.